லைவ் அப்டேட் இந்த படத்தை பாருங்கள். சௌந்தர்யாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வருது. இந்த சண்டைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த பவித்ரா வந்து வாண்டடாக சௌந்தர்யாட்ட வந்து சண்டை போடுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா பவித்ராவோட ஒரு கூறுகட்டத்தனத்தை வந்து தனியாக புலம்புறதை வந்து சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. அதனால தான் கதறுகதன்னு கருது. இன்றைக்கி காலையில் வந்து பப்பட் மாஸ்டர் யார், பப்பட் யார் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டியில் பிக் பாஸ் வந்து கேட்குறாரு. அப்போ சௌந்தர்யா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தீபக் அண்ணன் வந்து ஒரு பப்பட் மாஸ்டராக இருக்கார். அவர் சொல்கிறத வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. நானும் தீபக் அண்ணனுக்கு வந்து ஒரு பப்பட்டாக இருக்கோம், ரஞ்சித் இருக்கார், அதே மாதிரி பவித்ராவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் பவித்ரா சொல்லிச்சு, நான்லாம் வந்து தீபக் வந்து பப்பட்டு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அதாவது அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியிலே சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கு ஒரு தடவையும் திறக்கிறது கேட்டு தான் திறக்கணும் அப்படின்னா, இது என்ன வீடா இல்லை பிக் பாஸ் வீடா இல்லை எனக்கு ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பில்ல, அதை வந்து நீ தனியாக புலம்புனீல. ஆமாம், அப்போ தனியாக புலம்புற அப்படின்னா அவர் சொல்கிறத நீ கேட்குற, அப்போ நீ வந்து அவருக்கு ஒரு பப்பட்டா இருக்க, அவர் சொல்கிறத கேட்குற, கேட்டு நடக்கிற பப்பட்டா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இதான் வந்து பிரச்சனை. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து எப்படி நீ சொல்லலாம், நான் தனியாக புலம்புனேன்னு எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கு வந்து தீபக் விடமாட்டார் அப்படின்னு சொல்லி தனியாக, இதுதான் பிரச்சனை. நான் தனியாக புலம்புனதை எதுக்கு கொண்டு வந்து சபையில் சொன்னேன், அதான் வந்து அங்கே கேள்வி. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ வந்து என்கிட்ட சொல்ல கிடையாது, நீ தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தா. அப்போ நாங்கள் வந்து கேட்டால் எதுக்கு புலம்புறாங்க போது நீ வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை தீபக் அண்ணன் திறக்க விட மாட்டேங்கிறாரு, கேட்டு தான் திறக்கணுங்கிறாரு, இது என்ன வீடா இல்லை வந்து ஹாஸ்டலா அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா. அதே தான் எனக்கும் தீபக் அண்ணன்ட்ட கேள்வி இருக்குது. அப்போ நான் எப்படி வந்து அந்த இடத்துல தீபக் அண்ணனுக்கு பப்பட்டாக இருக்கணும், அதே மாதிரி நீ தீபக் அண்ணனுக்கு வந்து பப்பட்டாக இருக்க, அப்போ நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ இப்படி சொல்லிடுற, எனக்கு வந்து அப்புறம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இது என்ன பேச்சு பவித்ரா? அதாவது நீ எப்படி தீபக் அவர்கள்ட்ட வந்து நேராக கேட்க உனக்கு தைரியம் இல்லையோ, உனக்கு வந்து அது கேட்டால் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறியோ, அப்படி நீ நேராக கேட்டால் கூட அவருக்கு வந்து அவர் சொல்கிறதான் சட்டம், ஏன்னா அவர் தான் கேப்டன் இருக்காரோ, அதே மாதிரி தான் சௌந்தர்யாவும் இருக்காங்க. அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. நானும் தீபக் அனுக்கு ஒரு பப்பட்டா இருக்கேன், நீ இருக்கிற, அஞ்சித் இருக்கேன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டாங்க தெளிவாக சௌந்தர்யா. அதுக்கப்புறம் என்ன எப்படி சொல்லலாம், நான் புலம்புனேன்னு எப்படி சொல்லலாம், நான் பப்பட்டு என்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குதிக்குதுன்னு குதிக்கிறாங்க. நீயும் பப்பட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுண்டு பதிலடி வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.